Hi friends, welcome to the Sensor channel. Quite interesting முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அக்டோபர் 1ஆம் தேதி அல் சஹீத் பூங்காவின் 3ஆம் கட்ட திறப்பு விழாவுக்கான ஆயத்த பணிகளை குவைத் அமைச்சரவை ஆய்வு செய்தது. அமீர் திவான் துணை செயலாளர் ஷேக் அப்துல் அஜீஸ் அல் சபா அவர்கள் மொத்தம் 2,43,250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இச்சட்டத்தின் தொழில்நுட்ப அமைச்சங்கள் குறித்து அமைச்சரவைக்கு விளக்கினார். அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவுக்கு முன்னதாக பொழுதுபோக்கு மற்றும் குடும்ப நலன் சார்ந்த செயல்பாடுகளை கொண்ட ஒரு மாபெரும் திருவிழா நடத்தப்படும். ஒருங்கிணைந்த பொது பூங்காவை உருவாக்கும் திட்டத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க 3ஆம் கட்டத்தில் 2,03,162 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டுமான பணிகளும் சுமார் 1,09,661 சதுர மீட்டர் பரப்பளவில் பசுமை இடங்களும் அடங்கும். புதிய கட்டத்தில் ரோமன் அரங்கம், திறந்தவெளி திரையரங்கம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் பனிசரக்கு அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்க வசதிகளுடன் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டு சாலைகளும் இடம்பெறும். குவைத்தில் பல புதிய சுகாதார திட்டங்களின் தொடக்க விழாக்களுக்கு நிதியுதவி அளிக்க மாண்புமிகு அமீர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமீரின் சார்பாக தொடக்க விழாக்களில் கலந்து கொள்ள மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குவைத்தில் சுப்ரா அல் ஜலீல் சந்தையில் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் நடத்திய ஆய்வின் போது 8 விதிமீறல் அறிக்கைகளை வழங்கியதோடு மூலம் அறியப்படாத சுமார் 100 கிலோ இறைச்சியையும் அளித்துள்ளது. புதன்கிழமை அன்று ஆணையம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அதன் ஆய்வுத்துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் அப்பகுதியில் உள்ள உணவு நிறுவனங்களில் கள ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக கலப்படம் செய்யப்பட்ட உணவு வர்த்தகம் தொடர்பாக 4 புகார்களும் அடையாளம் தெரியாத மூலத்திலிருந்து வந்த சுமார் 100 கிலோகிராம் இறைச்சி அளிக்கப்பட்டது தொடர்பாக 4 புகார்களும் பதிவாகியுள்ளன. உணவு நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பல்வேறு ஆளுநரங்களில் ஆய்வு பணிகள் தொடரும் என்று ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. நுகர்வோர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் குவைத் சந்தைகளில் புழக்கத்தில் உள்ள உணவுப் பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்வதை இந்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளன என்று அது மேலும் கூறியது. குவைத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் ஒரு பகுதியாக பொது போக்குவரத்து துறை நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் மின்னணு முறையில் ஒளிரும் அம்சத்தை செயல்படுத்தியுள்ளது. பொது போக்குவரத்து துறையின் போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரியான மேஜர் இன்ஜினியர் முகமது அல் கானம் அவர்கள் அல் ஜரீடாவிடம் கூறுகையில், சாலை பயனாளிகளின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கவும், போக்குவரத்து விளக்குகள் மாறுவதற்கு முன்பு ஓட்டுநர்களுக்கு மின்னணு எச்சரிக்கை வழங்கவும் இந்த அமைப்பை முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் என்றார். போக்குவரத்து சிக்னல்களில் திடீரென நிறுத்துவதால் ஏற்படும் விபத்துகள் சமீபத்தில் அதிகரித்துள்ளதை தாங்கள் துறை கவனித்ததாகவும், இதன் காரணமாக போக்குவரத்து அதிகாரிகள் அதற்கான காரணங்களை அறிந்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அல் கானம் விளக்கினார். மின்னணு ஒளிரும் அமைப்பு ஆரம்பத்தில் பல முக்கிய சந்தர்ப்பங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. அல் கானமின் ஊற்றுப்படி பின்தொடர் முடிவுகள் சோதனை செய்யப்பட்ட இடங்களில் பின்னால் மோதும் விபத்துகளின் கணிசமாக குறைந்திருப்பதையும், போக்குவரத்து சிக்னல்களில் ஓட்டுநர்கள் நின்றிருக்கும் போது கைபேசிகளை பயன்படுத்துவது தொடர்பான விதிமீறல்களும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருப்பதையும் காட்டின. வெற்றிகரமான சோதனைகளை தொடர்ந்து போக்குவரத்து துறை குவைத் முழுவதும் உள்ள பெரும்பாலான போக்குவரத்து சந்திப்புகளில் இந்த அமைப்பை செயல்படுத்திவிடுதல் மீதமுள்ள இடங்களுக்கும் இதை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அமைப்பின் கீழ் போக்குவரத்துக்கு சமிகை முன்னெச்சரிக்கையாக தொடர்ச்சியாக 5 முறை ஒலிக்கிறது. சிவப்பு சமிகையை இறங்கும் ஓட்டுநர்கள் நிறுத்தும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் பச்சை சமிகையை எதிர்கொள்பவர்கள் தொடர்ந்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள். எச்சரிக்கைக்கு பிறகு ஒளிரும் சிக்னலை கடந்து இலக்கு சிவப்பாக மாறிய பிறகு தொடர்ந்து செல்லும் ஓட்டுநர்கள் போக்குவரத்து கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவோ அல்லது போக்குவரத்து செயல்பாட்டு துறை மூலமாக சிவப்பு விளக்கு மீறல்களுக்கு பதிவு செய்யப்படலாம் என்று அல் கானம் வலியுறுத்தியுள்ளார். இந்த அமைப்பு பொருத்தப்பட்ட சந்திப்புகள், போக்குவரத்து செயல்பாடுகள் மற்றும் கட்டுப்பாட்டு துறைகளால் 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அனைத்து வாகன ஓட்டிகளும் மற்ற சாலை பயனாளர்களும் போக்குவரத்து விதிமுறைகளையும் அறிவுறுத்தல்களையும் கடைபிடிக்குமாறு அல் கானம் வலியுறுத்தினார். மேலும் இந்த மின்னணு ஒளிர்தல் திட்டமானது திடீர் நிறுத்தங்களை தடுப்பதற்கும், விபத்துக்களை குறைப்பதற்கும், வாகன ஓட்டிகள் மற்றும்
பாதசாரிகளின் உயிர்களை பாதுகாப்பதற்குமே முதன்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் அனைத்து சாலை பயணர்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் வழங்குவதற்கும் குவைத்தின் உள்துறை அமைச்சரும் பொது போக்குவரத்து துறையும் தங்களது முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் வலியுறுத்தினார். குவைத்தில் நுழைவு விசாக்கள் மற்றும் வசிப்பிட விடுப்பு அனுமதிகள் தொடர்பான சிறப்பு நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதாகவும் வழக்கமான சட்டப்பூர்வ காலக்கெடு மற்றும் விதிமுறைகள் செப்டம்பர் 1, 2026 முதல் மீண்டும் தொடங்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகத்தின்படி இந்த மாற்றங்கள் பின்வருமாறு அமலுக்கு வரும். செப்டம்பர் 1 முதல் குவைத்தில் வசிக்கும் நபர்களுக்கான அனைத்து வகையான நுழைவு வருகை விசாக்களின் தானியங்கி நீடிப்பு நிறுத்தப்படும். நுழைவு விசாக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ காலக்கெடு நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். தற்போது குவைத்திற்கு வெளியே இருக்கும் குடியிருப்பாளர்களின் வருகைக்கான சட்டப்பூர்வ காலங்கள் செப்டம்பர் 1 முதல் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இருப்பினும் பொருந்தக்கூடிய விதிகளின்படி 2026 ஆகஸ்ட் 31 அன்று அல்லது அதற்கு முன்னர் குவைத்தை விட்டு வெளியேறிய குடியிருப்பாளர்களுக்கு இந்த கூடுதல் விதிவிலக்கு காலம் தொடர்ந்து பொருந்தும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு குடியிருப்பாளரின் விடுப்பு அனுமதியின் காலாவதி தேதியை நிர்ணயிப்பதற்கு சஹல் விண்ணப்பத்தின் மூலம் வழங்கப்படும் வசிப்பிட அனுமதி சான்றிதழை அதிகாரப்பூர்வமான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றும் என்று அமைச்சகம் மேலும் தெளிவுபடுத்தியது. எனவே தற்போது குவைத்திற்கு வெளியே வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தங்கள் சஹேல் குடியிருப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள காலாவதி தேதியை சரிபார்த்து குறிப்பிட்ட காலத்திற்குள் நாட்டிற்கு திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும். குடியிருப்பு தேவைகள் ஏதேனும் மீறல் ஏற்படுவதை தவிர்க்க பொருந்தக்கூடிய சட்டப்பூர்வ காலக்கெடு மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குமாறு குடியிருப்பாளர்களை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் கடத்தல் மற்றும் நுகர்வு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் போதைப் பொருட்கள், மனோவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்களை வைத்திருந்த 3 சந்தேக நபர்களை போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு பொது இயக்கமும் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீவிர கண்காணிப்பு மற்றும் விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் தங்களது சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் கிடைத்த வருமானத்தை மறைத்து உருமாறியிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மனோவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதி தங்கம் மற்றும் மதிப்புமிக்க கைக்கடியாரங்கள் உள்ளிட்ட உயர் மதிப்பு சொத்துக்களாக மாற்றப்பட்டிருப்பதையும் மேலும் கூறப்படும் அந்த இருப்பிலிருந்து ரொக்க பணமும் தக்க வைக்கப்பட்டிருந்த கொலையாளர்கள் கண்டறிந்தனர். இந்த நடவடிக்கை விரைவாக 120 லைரிகா கேப்சூல்கள், 150 கிராம் லைரிகா தூள், 60 மனோவியல் மாத்திரைகள் மற்றும் 3 பாட்டில் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மனோவியல் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் பெறப்பட்டதாக கூறப்படும் 40,000 குவைத் தினார் ரொக்க பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு வாங்கப்பட்டதாக கூறப்படும் சுமார் 50,000 குவைத் தினார் மதிப்புள்ள 4 விலை மதிப்புள்ள கைக்கடிகாரங்களை புலனாய்வாளர்கள் பறிமுதல் செய்தனர். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 3,11,000 குவைத் தினார் மதிப்புள்ள 7 கிலோகிராம் தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனோவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் கிடைத்த வருமானத்திலிருந்து பெற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எடை பார்க்கும் கருவியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 3 சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் அனைவரும் தகுந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் கடத்தல் மற்றும் நுகர்வு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் போதைப் பொருட்கள், மனோவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்களை வைத்திருந்த 3 சந்தேக நபர்களை போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு பொது இயக்கமும் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீவிர கண்காணிப்பு மற்றும் விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் தங்களது சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் கிடைத்த வருமானத்தை மறைத்து உருமாறியிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மனோவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதி தங்கம் மற்றும் மதிப்புமிக்க கைக்கடியாரங்கள் உள்ளிட்ட உயர் மதிப்பு சொத்துக்களாக மாற்றப்பட்டிருப்பதையும் மேலும் கூறப்படும் அந்த இருப்பிலிருந்து ரொக்க பணமும் தக்க வைக்கப்பட்டிருந்த கொலையாளர்கள் கண்டறிந்தனர். இந்த நடவடிக்கை விரைவாக 120 லைரிகா கேப்சூல்கள், 150 கிராம் லைரிகா தூள், 60 மனோவியல் மாத்திரைகள் மற்றும் 3 பாட்டில் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மனோவியல் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் பெறப்பட்டதாக கூறப்படும் 40,000 குவைத் தினார் ரொக்க பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு வாங்கப்பட்டதாக கூறப்படும் சுமார்
50,000 குவைத் தினார் மதிப்புள்ள 4 வெள்ளி மதிப்புள்ள கை கடிகாரங்களை புலனாய்வாளர்கள் பறிமுதல் செய்தனர். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 3,11,000 குவைத் தினார் மதிப்புள்ள 7 கிலோகிராம் தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உணவியல் மருந்துகள் மற்றும் மதுபானங்கள் விற்பனை மூலம் கிடைத்த வருமானத்திலிருந்து இது பெற்றப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எடை பார்க்கும் கருவியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 3 சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் அனைவரும் தகுந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.